பில்டிங் பிளாக்ஸ் வச்சு விளையாண்டுட்டு இருக்கிறேன்னு நினைக்கிறீங்களா? நம்ம வாழ்க்கையில நாம ஏதாவது ஒருத்தரா இருக்க முடியும். சில வேளைகள்ல நம்ம பில்டிங் பிளாக்ஸ் மாதிரி இருக்கிறோம், சில நேரத்துல நம்ம ஸ்டம்பிளிங் பிளாக்ஸ் மாதிரி இருக்கிறோம். இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவின் சீஷர் ஒருவர் எப்படி ஸ்டம்பிளிங் பிளாக்கா இருந்தாரு, இடரல் உண்டாக்கக்கூடிய ஒருவரா எப்படி இருந்தாரு, கட்டி எழுப்ப வேண்டிய ஒரு நபர் இடரல் உண்டாக்கக்கூடிய ஒருவரா இருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம எல்லாம் லைஃப்ல நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம சில நேரத்துல இடரல் உண்டாக்கக்கூடியவர்களா இருக்கிறோம். நம்மளை சுத்தி இருக்கிற சமுதாயத்துல இருக்கிறவங்களுக்கு நம்ம இடரல் உண்டாக்கக்கூடியவர்களா இருக்கிறோம். கொரோனா வைரஸ்ல மாஸ்க் போட்டுக்கோங்க, கையில கிளவுஸ் போட்டுக்கோங்க, சோப்பு போட்டு கை கழுவுங்க, இப்படி எல்லாம் செய்வதனால நீங்க பாதுகாப்பா இருக்கலாம், மற்றவர்களுக்கும் நம்ம இடரல் உண்டாக்காதபடி சோசியல் டிஸ்டன்சிங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு வியாதிக்கே இடரல் உண்டாக்க கூடாதுன்னு சொல்லும் பொழுது, இடரல் உண்டாக்குன ஒரு நபரை, அதுவும் இயேசுவோடு நெருங்கி வாழ்ந்த ஒருவரை குறித்து நான் உங்களிடத்துல சொல்ல போறேன். முதலாவது, அவர் எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்தாரு, எந்த சூழ்நிலையில இருந்து எதற்காக இயேசு கிறிஸ்து அந்த ஒரு குறிப்பிட்ட நபரை அழைத்தாருங்கிறத நம்ம பார்த்துட்டு தொடரலாமா? என்ன இப்படி நிக்கிறேன்னு பாக்குறீங்களா? வேதாகமத்துல இயேசு முதலாக பேதுருவை சந்திச்சு அழைப்பு கொடுத்தது பேதுரு ஒரு மீனவனா இருக்கும் பொழுதுதான். அந்த அழைப்பு, அந்த சந்திப்பு ஒரு விசேஷமானது. பேதுருவை பார்த்து சொன்னாரு, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவன் ஆக்குவேன் அப்படின்னு சொன்னார். பேதுரும் அந்த அழைப்பை கேட்டு இந்த மீன் வலையெல்லாம் அப்படியே விட்டுட்டு அவர் பின்னாடியே போனாங்க. 3 வருஷம் இயேசுவோடு சாப்பிட்டாங்க. இயேசு செய்த அற்புதங்களை எல்லாம் பார்த்தாங்க. இயேசு அழுத இடங்கள்ல இவங்களும் கூட நின்று இயேசுவோட கண்ணீர் விட்டாங்க. இயேசு பேசின முத்தான வார்த்தைகள் எல்லாம் கேட்டாங்க. இயேசு அவர்களுக்கு அநேகரை தொட்டு சுகமாக்குனதெல்லாம் அவங்களுடைய கண்கள் பார்த்துச்சு. இயேசுவின் வல்லமையான செயல்கள் எல்லாம் அவர்கள் நேரடியாவே ருசித்தார்கள். ஜெபித்தாங்க, இயேசுவோடு படுத்து உறங்கினாங்க. இப்படி அனுதின வாழ்க்கையில இயேசு அப்படின்னு இருந்தாங்க. 3 வருடம் நல்லபடியா போச்சு. இயேசுக்காக அவன் துடுக்கா இருந்தான். ஒரு முறை காதை வெட்டுப்பட்டாங்க. இயேசுவ அவங்க பிடிச்சிட்டு போறாங்கன்னு தெரிஞ்சோன்னு இவன் வேகமா போய் அவனுக்குள்ளார இருந்த அந்த அன்பின் மிகுதியில காதையை வெட்டிட்டான். அப்ப கூட இயேசு அவனுக்கு கற்றுக் கொடுத்தாரு. அதுல நம்ம வந்ததோட நோக்கம், நாம ஒருத்தனை ஸ்டம்பிளிங் பிளாக்கா இருக்கக்கூடாது, நாம இடரல் உண்டாக்க கூடாது, இது தப்பு அப்படின்னு சொல்லி அந்த நேரத்துல கூட அவனுக்கு சொல்லி கொடுத்தாரு. இப்படியெல்லாம் பார்த்து வழி நடத்தின இந்த பேதுருவை 3 வருடம் இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டு இயேசு மரித்து போய் உயிரோடு எழும்பி அந்த ஒரு 3 நாட்களுக்குள்ளாக ஒரு விஷயத்தை இந்த பேதுரு செய்து விட்டான். என்ன செய்தான் தெரியுங்களா? அவன் உட்கார்ந்திருந்த கூட்டத்துல சொல்லக்கூடாத ஒரு வார்த்தையை சொல்லிட்டான். நான் மறுபடியும் மீன் பிடிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னான். நான் மீனவனாய் போக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். இவன் மட்டும் கிளம்பல, இவன் மூலமா 6 பேரு இடரல் அடைந்து போனாங்க. 6 பேரை கூட்டிட்டு போயிட்டான். நானும் உங்க கூட வரோம் மீன் பிடிக்க அப்படின்னு சொல்லி 6 பேரு கூடவே போயிட்டாங்க. மறுபடியும் இயேசு எப்படி தெரியுமாங்க அவரை சந்திச்சாரு? இதே மாதிரி ஒரு மீனவனா இருக்கும் பொழுது, இதே மாதிரி அவன் இரவு முழுவதும் வலையை தூக்கி போடுறான், கொஞ்ச நேரம் பார்க்கறான், வலையை எடுக்கிறான், மீன் ஒண்ணும் காணும். மறுபடியும் பார்க்கறான், சோர்ந்து போகாம போடுறான், வலைய போடுறான், மீன் காணும். அந்த நேரத்துல ஒரு அன்பான குரல் அவனை சந்திச்சிச்சு. என்னப்பா சாப்பிட்டியா அப்படின்னு கேட்கிற ஒரு குரல். இயேசு அவனை சந்தித்தது மீண்டும் அவன்
ஒரு ஒரு பில்டிங் பிளாக்கா அவனை உருவாக்கணும், கட்டி எழுப்பக்கூடிய ஒரு நபரா எழுப்பணும் அப்படின்னு நினைச்சு அவனை 3.5 வருஷம் உருவாக்குனா, அவன் ஸ்டம்பிளிங் பிளாக்கா இருந்தான். கூட ஒரு 6 பேருக்கு ஸ்டம்பிளிங் பிளாக்கா இருந்த 6 பேரை வேற வழியா அவன் கூட்டிட்டு போனான். பாருங்க, வலைய பிடிக்கிற ஒரு மீனவனா அவனை சந்திச்சாரு. சந்திச்சதுக்கு அப்புறம் இயேசுவுக்கும் பேதுருவுக்கும் நடந்த ஒரு எமோஷனலான டச் ஒன்று இருந்துச்சு. ஒரு ஒரு மனம் திறந்த ஒரு நிலை ஒன்று நடந்துச்சு. அது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு விளக்கி சொல்ல விரும்புறேன். யோவான் 21 அதுல ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை நம்ம படிக்கிறோம். இயேசு மீன் வறுவல் செய்தார். இயேசு அவருடைய சீஷர்கள் எல்லாம் மீன் பிடிச்சிட்டு கரையை இறங்கின உடனே அங்க ஆழ்த்தமா இருக்குது. பைபிள்ல இப்படி சொல்லுது, 9வது வசனம், அவர்கள் கரையிலே இறங்கின பொழுது கரி நெருப்பு போட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். அவங்களுக்கு உணவு ஆயத்தமா இருக்குது, ஆல்ரெடி இருக்குது. அது பத்தாதுன்னு சொல்லிட்டு பிடிச்ச மீன்ல இருந்து கொஞ்சம் எடுத்துட்டு வா அப்படின்னு அடுத்த வருஷம் சொல்றாங்க. அதை கொஞ்சம் போய் எடுத்துட்டு வராங்க. எடுத்துட்டு வந்தோடனே அவரே சமையல் பண்றார், அவரே மீன் வறுவல் செய்யறாரு. அந்த காலத்து ஸ்டைல் மாதிரி அழகா செஞ்சுட்டு அவர் கூப்பிடுறாரு, வாங்க நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றாரு. இதைதான் நம்ம யோவான் 21, நான் அந்த 3 வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். யோவான் 21:9 முதல். அவர்கள் கரையிலே இறங்கின பொழுது கரி நெருப்பு போட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது பிடித்த மீன்களில் சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றார். சீமோன் பேதுரு படவில் ஏறி 153 பெரிய மீன்களால் நிறைந்த வலையை கரையில் இழுத்தான். இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிழியவில்லை. இயேசு அவர்களை நோக்கி, வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள் என்றார். பார்த்தீங்களா, இந்த பகுதி தான். அப்படியே கொஞ்சம் மேல நீங்க போனீங்கன்னா 5வது வசனத்துல இயேசு சீமோன் பேதுரு மற்றவர்கள் மீன் பிடிச்சிட்டு இருக்கிற மற்றவங்களையும் எப்படி அட்ரஸ் பண்றாருன்னு பாருங்க. பிள்ளைகளே அப்படின்னு அட்ரஸ் பண்றாரு. பிள்ளைகளே அப்படின்னு அட்ரஸ் பண்ணி, சாப்பிட ஏதாவது இருக்குதா அப்படின்னு கேட்கிறாரு. இதுதான் அவங்க கேட்கறது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கிறது தான் நீங்க அங்க பாக்குறீங்க. இப்படி ஒரு அன்பு பிணைக்கப்பட்ட ஒரு சூழல். அவர்கள் நைட்டெல்லாம் மீன் பிடிச்சிருப்பாங்க. அந்த மீன் பிடிச்சு அந்த வேலை செய்தவர்களுடைய களைப்பு, அந்த களைப்புல அவர்களுக்கு ஏற்படுற பசி, இதெல்லாத்தையும் அவர் அனலைஸ் பண்றாரு. ஆனா அவருக்கு நியாயமா இருக்க வேண்டிய ஒரு விஷயத்த அவர் யோசிக்கல. என்ன நியாயமா இருக்குன்னா பாருங்க, இந்த பேதுரு இயேசுவின் சீஷரில் ஒருவர். இந்த சூழல் எப்படின்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிபட்டு மரித்து போயிட்டாரு. மரித்து போயிட்டு அவருக்கு இவங்கெல்லாம் என்ன செய்யறது அப்படின்னு தெரியல. பேதுரு டிசைட் பண்றான், இனிமேல் நான் மறுபடியும் பழைய தொழிலுக்கே போறேன், மீன் பிடிக்கிற பழைய தொழிலுக்கே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீன் பிடிக்கிற தொழிலுக்கு போறேன் அப்படின்னு சொல்றான். அப்போ அவன் சொன்ன அந்த கூட இருந்த பைபிள்ல லிஸ்ட் போட்டிருக்குது 6 பேர். கூட இருந்த 6 பேரும் என்ன சொல்றாங்கன்னா, நாங்களும் உங்க கூட வந்துடுறோம் அப்படின்னு. பாருங்க, இவன் ஒருத்தனுடைய டெசிஷன் இன்னொரு 6 பேரை டெசிஷன் எடுக்க வச்சிச்சு. அவங்க கூடயே போறாங்க. ஆனா இவன் யாரு? மீன் பிடிக்கவா தேவன் அழைத்தார்? இவனை அவர் பிரத்யேகமாய் பிரித்தெடுத்தது நோக்கம் என்ன? ஆனா அதை செய்யாம இவன் மட்டும் இல்ல, இவன் கூட இருந்த இன்னொரு 6 பேரை இவன் இடர்களுக்குள்ளாக ஏற்படுத்தி விட்டான். அப்படி பண்ணி கடைசியில போறாங்க. அங்க ஆண்டவர் நியாயமா கோபப்படுத்திருக்கலாம். ஆனா அங்க பாசம் மிகுந்த வார்த்தையோட பிள்ளைகளே அப்படின்னு கூப்பிடுறாரு. கூப்பிட்டது மட்டும் இல்ல,
அவருடைய அன்பையும் பாசத்தையும் இன்னும் விளக்கி சொல்றதுக்காக அவர் என்ன பண்றாரு, அவரே மீன் வறுவல் செய்யறாரு, அவரே அவங்களுக்கு வேண்டியதை சமைச்சு கொடுக்குறாரு, கொஞ்சத்தை ரெடி பண்ணி ஆல்ரெடி வச்சுட்டாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் அவரு மீன் கேட்டு மேபி அவர் இந்த மாதிரி அவரு அழகா அதை சுட்டுட்டு கொடுத்துட்டு இருந்திருக்காரு. இதில் முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னொரு சூப்பர்வான சீன் நடக்குது, அதையும் நான் உங்களுக்கு விளக்கி சொல்றேன். ஒரு நிமிஷம் இருங்க. ஜேசன், என்ன நேசிக்கிறியா? ஆமா. ஜேசன், என்ன உண்மையாலும் நேசிக்கிறியா? ஆமாப்பா. இதே மாதிரி வேதாகமத்துல ஆண்டவர் ஒரு நிகழ்ச்சிய நடத்துறாரு. நான் எப்படி என் பையன்கிட்ட கேட்டனோ அது அவனுக்கு ஒரு ஷாக்கிங்கா இருக்குமோ, அந்த மாதிரி இங்க ரொம்ப சென்டிமெண்டலான ஒரு விஷயத்தை தான் நம்ம யோவான் 21 தொடர்ந்து நம்ம படிக்கிறோம். யோவான் 21ல பாருங்க, 15வது வசனம், போஜனம் பண்ணின பின்பு, போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆமா ஆண்டவரே. ஜேசன் எப்படி என்கிட்ட பதில் சொன்னா பார்த்தீங்களா, அதே மாதிரிதான் அங்க சீமோன் சொல்றாரு, ஆமா ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அப்பா அவர் சொல்றாரு, என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். இரண்டாவது தடவை அதே மாதிரி கேட்கிறாரு. அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆமா ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் அப்படின்னு சொல்றான். மூணாவது தடவையும் கேட்கிறாரு. மூணாவது தடவையும் கேட்டு, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். அவன் அப்படி கேட்ட உடனே, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து ஒரு பெரிய சேலஞ்ச் கொடுக்கிறாரு. நம்ம ஸ்டம்பிளிங் பிளாக்கா இருக்கிறோமா இல்ல பில்டிங் பிளாக்கா இருக்கிறோமா அப்படிங்கிறது தான். எவ்வளவு எமோஷனலான உணர்வுபூர்வமான தேவன் நம்ம தேவன்ல. பேதுருகிட்ட ஆண்டவர் ஒரு டாஸ்க் கொடுக்கிறாரு, என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக்க. தேவன் உங்களை அழைச்சிருந்தா, தேவன் உங்களை முன்குறிச்சிருந்தா உங்ககிட்ட ஒரு டாஸ்க் கொடுத்திருக்காரு. டாஸ்க் இல்லாதவங்க ஒருத்தர் கூட கிடையாது. ஒரு குடும்பம் கொடுத்திருந்தா, குடும்பம் தான் நம்மளுடைய டாஸ்க். குடும்பத்தை கட்டி எழுப்புறது நம்மளுடைய டாஸ்க். அந்த குடும்பத்தில் இந்த மாதிரி பசில் பண்றது, பல பீசஸ் இருக்கிற குடும்பம் அது. ஆனால் அது எல்லாத்தையும் ஒன்றிணைத்து போக வேண்டியது நம்மளுடைய டாஸ்காக இருக்கும். ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்த ஒரு பொறுப்பில் ஸ்டம்பிளிங் பிளாக்காக இருக்கிறோமா, இடர்கள் உண்டாக்கக்கூடியவரா இருக்கிறோமா, இல்லை கட்டி எழுப்பக்கூடியவர்களாக இருக்கிறோமா, பில்டிங் பிளாக்ஸாக இருக்கிறோமா? ஆண்டவர் நம்மளை மூளைக்கு தலைக்கல் அப்படின்னு சொல்லியிருக்காரு நம்மளை. ஸோ நம்ம அந்த கல்லாகிய நம்ம மற்றவர்களை கட்டி எழுப்புவதற்கு பயன்படுறோமா? ஆண்டவர் கொடுத்த டாஸ்கை நாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறோம்? சில நேரத்தில் நம்ம தோத்து போனவங்களா, சோர்ந்து போனவங்களா நாம மட்டும் போகிறது இல்லை, நம்ம கூட இருக்கிற கொஞ்சம் பேரையும் நம்ம இழுத்துட்டு போயிடுறோம். ஸ்டம்பிளிங் பிளாக்காக மாறிடுறோம், இடர்கள் உண்டாக்கக்கூடியவர்களாக மாறிடுறோம். தேவனுடைய அழைப்பின் குரல், பிள்ளைகளே அப்படிங்கிற அந்த அழைப்பின் குரல் உங்களுக்கு கேட்குதா? உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த டாஸ்க்ல, பொறுப்புல
எந்த இடத்துலயாவது நீங்க யாருக்காவது இடரல் உண்டாக்கக்கூடிய நிலையில இருக்கீங்களா? குடும்பத்தில் ஆரம்பிச்சு நம்மளை நம்பி ஆண்டவர் கொடுத்த சில பொறுப்புகள் வரைக்குமே நீங்க கொஞ்சம் அப்படியே அலசி பாருங்க. வேதாகமத்தில் ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது. மற்றவங்களுக்கு இடரல் உண்டாக்கினவர்களுடைய லிஸ்ட் ஒன்று இருக்குது. ஏவாள் ஆதாமுக்கு இடரல் உண்டாக்கக்கூடிய ஒரு நிலையில இருந்தா. லோத்தின் மனைவி இடரல் உண்டாக்கக்கூடிய ஒரு நிலையில இருந்தா. சாராள் ஆபிரகாமின் விசுவாசத்திற்கு கொஞ்சம் இடரல் உண்டாக்கக்கூடிய ஒரு நிலையில இருந்தா. ரெகோபயாம், இப்படி ஒரு பெரிய லிஸ்ட் போய்கிட்டே இருக்குது. அந்த லிஸ்ட்ல பேதுரு வரைக்கும் ஓடுது. பேதுரு தன்னோடு கூட இருந்த 6 பேரை இழுத்துட்டு போயிட்டு இடரல் உண்டாக்கிட்டாங்க. பேதுருக்கு அப்புறம் அப்படியே பேர் லிஸ்ட் போயிட்டே இருக்கிறதுல உங்க பேரும் என்னுடைய பேரும் ஆட் ஆயிருமோ, எழுதப்பட்டுருமோ, இடரல் உண்டாக்கப்பட்டவங்களுடைய நம்மளுடைய லிஸ்ட்ல நம்ம பேர் அங்க வந்துருமோ அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த பேர் அங்க இல்லாம வேற இடத்துல இருக்க வேண்டிய நம்மளுடைய பேரு இடரல் உண்டாக்குன லிஸ்ட்ல இருக்குதோ, பில்டிங் பிளாக்ஸா இல்லாம ஸ்டம்பிளிங் பிளாக்ஸா இருப்போமோ, ஸ்டம்பிளிங் பிளாக் ஏற்படுத்தின லிஸ்ட்ல நம்ம இருப்போமோ, நம்மளுடைய குடும்பத்துல நம்ம கிளவுனா இருக்கிறோமா இல்ல கிரவுனா இருக்கிறோமா, கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்ப்போமே. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ஓப்பன் சேலஞ்ச். ஆண்டவர் எல்லாருக்குமே டாஸ்க் கொடுத்திருக்காரு. யோவான் 21 ஆண்டவர் பார்த்தீங்களா ஒரு டாஸ்க்குக்காக அழைத்த அந்த பேதுருவை அந்த டாஸ்கை விட்டு போகும் பொழுது என்னதான் கூட எத்தனை பேர் இருந்தாலும் பேதுருவை தான் குறிப்பா அவர் சுட்டி காட்டி அவ்வளோ எமோஷ்னலா அவனோட போய் கீழே இறங்கி எவ்வளோக்கு எவ்வளோ கீழே இறங்கி போக முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ கீழே இறங்கி போய் அன்பும் பண்பும் பாசமும் இணைந்து அவனை மறுபடியும் கட்டி எழுப்புறாரு. ஏன் தெரியுங்களா? ஒன்று நான் வேற லெவலா இருக்க வேண்டியது, நீ வேற லெவல் ஆச்சே, நீ வேற மாதிரி இருக்கணுமே, உன்னோட வாழ்க்கை வேற லெவல்ல இருக்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லி அவனை தட்டி எழுப்பினார். அவன் அன்னைக்கு செவி சாய்த்தாங்க. முதல் அற்புதம் சீஷர்கள் அவன் தான் செய்தான். ஒரு பெரிய பிரசங்கம், அந்த பிரசங்கத்துல கூட்டமா ரசிக்கப்பட்டது அவன் தான் செய்தான். அதுக்கப்புறம் அவன் தட்டி எழுப்பப்பட்ட அந்த பேதுருவோட வேகம் எத்தனை மடங்கு வேகம் பாருங்க. கடைசியில் அவனுடைய முடிவில் என்ன நேரா சிலுவையில் அடிக்காதீங்க, நான் இயேசுவை போடுறேன், அந்த அளவுக்கு நான் தகுதி இல்லை, தலைகீழ சிலுவையில் அடிங்கன்னு சொல்லி அப்படி மறித்தான் அந்த பேதுரு. ஆண்டவர் உங்களை தட்டி எழுப்புனா உங்களுடைய வேகம் இன்னைக்கு இருக்கிற மாதிரி இருக்காது. இன்னைக்கு நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வேதாகமத்துல லிஸ்ட்ல இருக்கிறதுல ஸ்டம்பிளிங் பிளாக்ல லிஸ்ட்ல இருக்கிறவங்களுடைய பேர் வரிசையில் அப்படியே போகும்பொழுது நம்ம பேர் வராம இருக்கணும்னா தேவனுடைய ஒரு உணர்வு பூர்வமான அழைப்புக்கு நம்ம செவி சாய்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நான் விரும்புறேன். அப்படியா அவங்கள ஒரு ஒரு உந்துதலுக்குள்ளார நான் உங்களை அழைக்க விரும்புகிறேன். இன்னைக்கு என்னோடு சேர்ந்துக்குங்க. சேர்ந்துட்டு கொஞ்சம் அலசி பாருங்க. நிறைய நேரம் எப்போவுமே சரித்திரத்தில் நம்மளுக்கு கிடைக்காத அளவுக்கு நேரம் இந்த டைமில் நம்ம வீட்டில் இருந்து சிந்திக்கிறதுக்கு நேரம் கிடைச்சிருக்கு, ஃபேமிலியோடு இருக்க நேரம் கிடைச்சிருக்கு. இந்த நேரத்தில் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம எங்கேயாவது யாருக்காவது நம்ம இடல் உண்டாக்கிட்டு இருக்கிறோமா? ஸ்டம்பிளிங் பிளாக்கா இருக்கிறோமா? ஆண்டவர் நம்மளை ஸ்டம்பிளிங் பிளாக்கா இருக்கு கூப்பிடலையே, நம்ம கட்டி எழுப்பக்கூடிய பில்டிங் பிளாக்ஸால கூப்பிட்டாரு இல்லைங்களா? ஒரு ப்ராப்ளம் இருந்தால் அந்த ப்ராப்ளமுக்கு சொல்யூஷன் கொடுக்குறவங்களால நம்மளை அழைத்தார். ஒரு பசில் இருந்துச்சுன்னா அந்த பசிலுடைய பீசஸ் எல்லாம் இணைக்கக்கூடிய கரங்களால நம்மளை கொடுத்தாரு. இன்னைக்கு நம்ம சிந்திப்போம். அந்த சேலஞ்சோட இன்னைக்கு இந்த தாட்டை நான் முடிக்க விரும்புகிறேன். காட் பிளெஸ் யூ. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ.